Trading fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.92k subscribers for the trust and support. Welcome back to episode 4 of Price Action Trading Series Tamil. So previous episode நீங்க பார்க்கலனா one by one பார்த்துட்டே வாங்க so that end of the series ஒரு complete framework எல்லா dots-ஐயும் எப்படி connect பண்றதுன்றது உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே சோ பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டன் ரூல் ஒன்னு சொல்லுவாங்க, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், சோ டோன்ட் ட்ரேட் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் அப்படின்னு. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா அந்த ட்ரெண்டை தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வியாவே இருக்கும். சோ இன்னைக்கான வீடியோல we are going to discuss about the market structure and இந்த ட்ரெண்டை எப்படி கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றதா. So let's get into the video. இன்னைக்கு ட்ரெண்ட் லைன் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம பார்க்கலாம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும், இந்தியன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட், எனி மார்க்கெட் அட் எனி டைம் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 phases இருக்கும். அண்ட் ஒன்னு அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அப் ட்ரெண்ட் ஆர் புல்லிஷ் மார்க்கெட், புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் ஆர் பேர் மார்க்கெட், பேரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அப் ட்ரெண்ட் புல்லிஷ் மார்க்கெட்னா பிரைஸ் மேல போகும்ன்றது தெரியுது, டவுன் ட்ரெண்ட் பேரிஷ் மார்க்கெட்னா பிரைஸ் கீழே விழும்ன்றது தெரியும், சைட்வேஸ் அப்படின்னா மேலயும் போவாது கீழேயும் வராது, அப்படியே ஒரு 2 லெவலுக்குள்ள ஸ்டக் ஆகி இருக்கும் அப்படின்ற அர்த்தம் தெரியும். ஆனா சார்ட்ல இதை எப்படி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றது? ஸோ யூஸ்வலா அப் ட்ரெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி மார்க்கெட் என்னைக்குமே ஸ்ட்ரெயிட் லைனா டிராவல் பண்ணாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்ப பிரைஸ் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிதான் மேல போகும், மேல போகும் கீழே ரெஸ்ட் எடுக்கும், மேல போகும் ரெஸ்ட் எடுக்கும், இப்படிதான் பிரைஸ் அப் சைட் மூவ் ஆகும், அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகும். டவுன் ட்ரெண்ட்ல வருதுனாலும் கீழே வரும் மறுபடியும் மேல போய் ரெஸ்ட் எடுக்கும், கீழே வரும் ரெஸ்டிங் ஃபேஸ், இப்படிதான் டவுன் ட்ரெண்ட்ல டவுன் சைட் மூவ் இருக்கும். இட் வில் நாட் பி அ ஸ்ட்ரைட் லைன். சோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுற அந்த லோவஸ்ட் லெவல் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் லோ. அந்த லோவை விட அடுத்து இருக்கும், அதாவது எந்த ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டாலும் அந்த வி ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, நான் ப்ரீவியஸ் வீடியோல சப்போர்ட் எப்படி வரையணும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையணும்னு சொல்லியிருப்பேன். சோ எங்கெல்லாம் நீங்க அந்த வி ஷேப் யூ ஷேப் வருதோ அதெல்லாம் சப்போர்ட்னு சொல்வீங்க. அந்த சப்போர்ட் தான், அதே சப்போர்ட் தான் நான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேர்ல சொல்றாங்க, லோ, ஹையர் லோ அப்படின்றது. இப்ப மார்க்கெட் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி, அப்போ நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இதுதான். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் லோவஸ்ட் லெவல லோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி உள்ள சப்போர்ட்டை விட அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் கொஞ்சம் மேல இருக்கா, then it is called as higher low. Why it is called as higher low? ஏன்னா முன்னாடி லோவை விட இது மேல இருக்கு, so it is called as higher low. அண்ட் இது அடுத்த ஹையர் லோ, இது நெக்ஸ்ட் ஹையர் லோ. சோ அப்போ அந்த லோ லெவல் அடுத்த மார்க்கெட் மேல போக போக லோ லெவலும் மேல ஏறிட்டே போகுது, அப்போ அது ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இன்வெர்டட் வி இன்வெர்டட் யூனா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த இன்வெர்டட் வி ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இங்க இத நம்ம ஹை அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஹைய விட அடுத்த ஹை மேல இருக்கு, அப்போ இதான் ஹையர் ஹை அப்படின்னு சொல்றோம். அப்ப நெக்ஸ்ட் ஹையர் ஹைஸ் ஃபார்ம் ஆயிட்டே போறது. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ல எனக்கு ரிப்பீட்டடா ஹையர் லோஸும் ஹையர் ஹைஸும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிரைஸ் மேல போகுதுன்னு அர்த்தம், மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குன்றது கிளியரா புரிஞ்சுக்கலாம். அப்போ சிம்பிளா என்ன தெரிஞ்சுக்கணும், முதல்ல நம்ம சார்ட்ட பாக்குறச்ச கரண்டா இருக்கிற அந்த லோஸ் ஆர் ஹைஸ் ஹையர் ஹை ஃபார்மேட்ல இருக்கா, லோவர் ஹை ஃபார்மேட்ல இருக்கா. அப்ப இங்க கொடுத்துக்கிறது என்னது, ஹையர் ஹை பிளஸ் ஹையர் லோ இருந்தா அது அப் ட்ரெண்ட், தெரிஞ்சுக்கிட்டாச்சா? சோ ஹையர் ஹை ஹையர் லோ இருந்தா அது அப் ட்ரெண்ட். அதுவே டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்ப டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் கீழே விழுறச்ச எனக்கு இந்த மாதிரி தான் விழும். அப்ப என்ன ஆகும்னா கீழே விழும்போது ஃபர்ஸ்ட் பீக்ல ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம ஹை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஹை எப்பவுமே பீக்ல இருக்கிறது ஹை, டவுன்ல பாட்டம்ல இருக்கிறது லோ. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஹையை விட அடுத்த ஹை கீழே இருக்கு, சோ இட் இஸ் கால்ட் அஸ் லோவர் ஹை. இது அனதர் லோவர் ஹை, இது அனதர் லோவர் ஹை.
அண்ட் முதல்ல ஒரு லோ வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. இது லோ வேல்யூ. எங்க போனாலும் அந்த வி ஷேப்ல இருக்கிறது லோ வேல்யூ. அப்ப அந்த லோவோட அடுத்த லோ கீழே இருக்கு. அப்ப லோவர் லோ. அடுத்தடுத்த லோஸ் கீழே இருக்கனால லோவர் லோஸ். அப்போ எனக்கு மார்க்கெட் கீழே விழுது, டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு லோவர் ஹைஸ் லோவர் லோஸ் வந்து இருக்கும். அப்ப சிம்பிளா ஒரு சார்ட் எடுத்தோம்னா ஹையர் ஹை ஹையர் லோ இருந்தா அப் ட்ரெண்ட், அப்ப லோவர் ஹை லோவர் லோ இருந்தா டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிடும். சில இடத்துல கிளியரான ஹையர் ஹை ஹையர் லோவும் இருக்காது, லோவர் ஹை லோவர் லோவும் இருக்காது. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். சிம்பிளா நான் வரைஞ்சு காமிக்கிறேன். லைக் இந்த மாதிரி ஹையர் லோஸும் இருக்கும், லோவர் ஹைஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லோ, இது ஹையர் லோ, இது அனதர் ஹையர் லோ. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இது ஹை, இது லோவர் ஹை. அப்போ ஹையர் லோவும் இருக்கு, லோவர் ஹையும் இருக்கு. அப்ப இது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்ற கிளாரிட்டி இருக்காது. சம் கேசஸ் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகும். ஹையர் ஹையும் இருக்கும், லோவர் ஹையும் இருக்கும். அப்ப டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இட் மீன்ஸ் தட் மார்க்கெட் இஸ் இன் சைட்வேஸ். இந்த மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ அண்ட் லோவர் ஹை லோவர் லோ எல்லாமே கலந்து மிக்சடா இருந்தாலும் சைட்வேஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு ரெண்டு ஹாரிசான்டல் லைன், அதாவது ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு நடுவுல மார்க்கெட் இப்படி டிராவல் ஆனாலும் சைட்வேஸ்ன்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி ஸ்டக் ஆயிருக்கும் போது ரெண்டு லெவல்ஸ்க்கு நடுவுல கிளியரான டைரக்ஷன் இருக்காது. அப்ப இவ்வளவுதான் 3 phases ஆஃப் த மார்க்கெட். அப்போ ஒரு சார்ட் எடுக்கும் போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா சைட்வேஸ்ல இருக்கா அப்படின்றதுதான். ஸோ இப்போ இதுக்கு குயிக்கா சில சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் வந்து கேம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேம்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கரண்டா இருக்கிற ப்ரைஸ் லெவல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி இப்போ கரண்டா இருக்கிற ப்ரைஸ் லெவல் பார்க்கறச்சு எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த லெவலுக்குள்ள ஸ்டக் ஆயிருக்கு. அப்போ கரண்ட் பிரைஸ் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட்ல இருக்குன்றது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஓகே, இட் இஸ் சைட்வேஸ். அதாவது நான் இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரெண்ட கேட்கல, கரண்ட் பிரைஸ தான் கேட்கிறேன். இப்ப கரண்ட் பிரைஸ் இங்க இருக்கு, அப்ப எதுக்குள்ள ஸ்டக் ஆயிருக்கு, இந்த ஹை இந்த லோக்குள்ள ஸ்டக் ஆயிருக்கு. அப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்னது, சைட்வேஸ். ப்ரீவியஸ் ட்ரெண்ட போய் பார்க்க கூடாது, கரண்ட் ட்ரெண்ட தான் பார்க்கணும். இப்ப கரண்டா எங்க இருக்கு அப்படின்றதான் விஷயம். சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஸ்ரீராம் பினான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் பிரைஸ் இங்க இருக்கு. சோ இதுல பார்க்கும்போது இது வந்து ஒரு லோ அண்ட் இது வந்து ஒரு ஹையர் லோ அண்ட் மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கிறது கிளியரா தெரியும். சரி, இங்க இருந்து பாத்தீங்கன்னா லோ ஹையர் லோ ஹையர் லோ, அப்ப கிளியரா மேல போயிட்டு இருக்கு. அப்ப இங்க என்ன ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், புல்லிஷ் ட்ரெண்ட் கிளியரா தெரியுதா? அப்ப இந்த மாதிரி ஹையர் லோஸ் இருக்குன்னா ட்ரெண்ட் புல்லிஷ், இல்ல இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கரண்டா மார்க்கெட் ஸ்டக் ஆயிருக்குன்னா ட்ரெண்ட் சைட்வேஸ். ப்ரீவியஸா என்ன ட்ரெண்ட் இருந்தது, டவுன் ட்ரெண்ட். ஏன்னா இது ஹை, இது லோவர் ஹை, இது அனதர் லோவர் ஹை. ஆனா இப்போ கரண்டா என்ன ஆயிடுச்சு, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள ஸ்டக் ஆயிருக்கு. அப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்ன, சைட்வேஸ். அதே மாதிரி இங்கேயுமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இந்த ரேஞ்ச்குள்ள ஸ்டக் ஆயிருந்தது, ஆனா அது இப்ப என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஹையர்ல ஃபார்ம் ஆகி பிரைஸ் மேல போயிட்டு இருக்கு. அப்ப பிரேக் அவுட் ஹேப்பன். அப்ப இங்க என்ன ட்ரெண்ட், புல் ட்ரெண்ட். இதான் விஷயம். சோ லாஸ்ட் டைம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, லைக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும் போது அந்த சப்போர்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து மேல பிரேக் ஆயிட்டு திரும்பவும் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வரையறோம், சாரி ரெசிஸ்டன்ஸ் வரையறோம், கேண்டில்ஸ் இந்த மாதிரி பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் இங்க ரீடெஸ்ட் பண்ணி சப்போர்ட் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் பிரைஸ் மேல போல கீழே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். சி, சிம்பிளா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லும்னா ட்ரெண்டோட டைரக்ஷனை சொல்லும். அப்போ ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிட்டு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னா மோஸ்ட்லி த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி ஆன் தி புல் சைட். பட் சம் கேசஸ் நல்ல ஒரு ராலி நடந்துருச்சு அண்ட் புல்ஸ் வந்து எக்ஸாஸ்டட் அப்படின்னா அந்த பீக்ல இருக்கும் போது, எண்ட் ஆஃப் தி ராலி எண்ட் ஆஃப் த ட்ரெண்ட்ல இருக்கும் போது அந்த சப்போர்ட்டா ஆக்ட் ஆனாலும் ஃபர்தரா மேல போகாம கீழே பிரேக் பண்ணிடும். கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா த புல் ட்ரெண்ட் இஸ் ஓவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் அது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா, அந்த புரோக்கன்
support எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு we have to decide the trend. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும் போது ட்ரெண்ட் மாத்திரம் தான் சொல்லுமே தவிர பிரைஸ் வந்துட்டு மொமெண்டம் இருக்கா இல்லையா, புல்ஸ்க்கு பவர் இருக்கா இல்லையான்றது சொல்லாது. அது அடுத்தடுத்த ஸ்டெப்ல தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் வந்து புல்லிஷா பேரிஷா அண்ட் தென் இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா அடுத்து எந்த லெவல் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான். அதுவே நம்ம ஒரு எண்ட் ஆஃப் தி புல் ட்ரெண்ட்லயோ எண்ட் ஆஃப் தி பேர் ட்ரெண்ட்லயோ ஒரு சப்போர்ட் லெவல்லையோ ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையோ நம்ம என்ட்ரி எடுத்துட்டு மேல போகும்னு நினைச்சு அது போகல அப்படின்னா ஆல்ரெடி நல்லா ரேலி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல போகாது, இப்ப கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா சப்போர்ட் ஆக்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு we have to decide அடுத்து வரப்போற ட்ரெண்ட் ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டா லாங் டேர்ம் டவுன் ட்ரெண்டா அக்ரெசிவா இருக்கா இல்ல வீக்கா இருக்கா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் we have to check. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல பேசிக்கா என்ன விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அந்த வீடியோல பார்த்தோம். தட் இஸ் A to Z எல்லாமே கிளியரா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அப்படிதான் பார்க்கணும்ன்றது. ஸோ இன்னைக்கு we are going to understand market structure along with that. அடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல அந்த மொமெண்டம் அதர் திங்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஏதோ ஒன்று பிரேக் ஆகுது அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் ரீடெஸ்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு யூ ஹேவ் டு டிசைட் த ட்ரெண்ட். இப்போ இந்த மார்க்கெட் ஃபேசஸ் நம்ம பார்க்கறதுனால திஸ் வில் கிவ் யூ அன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ட்ரெண்ட் வந்து ஹையர் லோஸ் இருக்கு, புல் ட்ரெண்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னா மேலதான் போகும். எனக்கு ஹையர் லோஸ் இல்ல லோவர் ஹை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் விஷயம். This is how you have to understand the market structure. அப்ப 3 phases பார்த்திருக்கோம். அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன, சைட்வேஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்றது இப்ப பார்த்தாச்சு. சரி, அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் சொல்றாங்களே அது எப்படி வரையறது? நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி என்டையர் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கான ஒரு பேசிக்கான விஷயம் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த ட்ரெண்ட் லைன். ஜென்ரலா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அப் ட்ரெண்ட் லைன் டவுன் ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டாபிக். சரி, இந்த அப் ட்ரெண்ட் லைன் டவுன் ட்ரெண்ட் லைனை எப்படி டிரா பண்றது? சரி, யூஸ்வலா நம்ம வந்து ஒரு சப்போர்ட் வரையணும்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கு இந்த வி ஷேப் ஆர் யூ ஷேப் இருக்குன்னா இது சப்போர்ட் அப்படின்னு வரைவோம். இங்க ஒரு யூ ஷேப் இருக்குன்னா இதை ஒரு சப்போர்ட் அப்படின்னு வரைவோம். ஸோ ஜென்ரலா சப்போர்ட்னா இப்படி வரைவோம். எங்கெல்லாம் இன்வெர்டட் வி ஷேப் இருக்கோ அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரைஞ்சிருவோம். இந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 2-3 சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணும். See, this is one support and this is one support. இப்போ இந்த 2 சப்போர்ட்டையும் இதுவும் ஒரு சப்போர்ட் தான். இப்போ இந்த 3 சப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய போறோம். இதான் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்றோம். So trend line is nothing but connecting multiple support or resistances. இப்போ இத 3 சேர்த்து நான் வரையறேன். அப்ப இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அப் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்றோம். See, அப் ட்ரெண்ட் லைன் அப்படின்றது எப்பவுமே கேண்டலோட பாட்டம்ல தான் வரையணும். அண்ட் இது வந்து சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்க அப் ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு போய் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி வரையக்கூடாது. அப் ட்ரெண்ட் லைன்ன்றது எப்பவுமே சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன். அப்போ நீங்க மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும் போது எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கோ அந்த 2-3 சப்போர்ட் லெவல். இந்த ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு மினிமம் 2 சப்போர்ட்டாவது இருக்கணும். மேக்சிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். மினிமம் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும்னா 2 சப்போர்ட்டாவது இருக்கணும். அப்போ இந்த 2 சப்போர்ட் கனெக்ட் ஆயிடுச்சுனாலே யூ கேன் டிரா ட்ரெண்ட் லைன். அப்போ இட் இஸ் இன்டிமேட்டிங் யூ the trend is uptrend, the trend is bullish. இப்படிதான் அப் ட்ரெண்ட் லைன் வரையணும். சரி, இப்ப டவுன் ட்ரெண்ட் லைன் எப்படி வரையலாம்? ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இந்த 3-4 ரெசிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ யூ கேன் டிரா லைக் திஸ். அப்ப ட்ரெண்ட் லைன் வரையும் போது இப்படிதான் வரையணும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஒரு 3 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு மினிமம் 2 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். அது டவுன் ட்ரெண்ட் லைன். So this is how you have to draw the trend line. ட்ரெண்ட் லைன் வரையும் போது அது கிளியரா என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இன்னொரு பியூட்டி என்னன்னா எவ்ரி டைம் இப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறோம்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ஆக்ட் அஸ் த மூவிங் சப்போர்ட். அதாவது மறுபடியும் பிரைஸ் இந்த லெவலுக்கு வரும்போது சப்போர்ட் எடுத்து மேலதான் போகும். அப்போ எவ்ரி டைம் பிரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும் போது மேக்சிமம் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். பட் திஸ் வில் ஆக்ட் அஸ் அ டைனமிக் சப்போர்ட், மூவிங் சப்போர்ட்.
அப்ப அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க பிரைஸ் இன்னும் மேல போகும் அப்படின்ற விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதேதான் டவுன் ட்ரெண்டுக்கும். பிரைஸ் கீழே விழுதா, அப்ப எவ்ரி டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வரும்போது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து கீழே வரும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போடும் போது கரண்டா அது என்ன ஃபேஸ்ல இருக்கு, அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். அட் சம் கேசஸ் இதுல அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் நடக்கும். அதை நான் அடுத்து சொல்றேன். ஸோ இப்போதைக்கு யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ட்ரா த அப் ட்ரெண்ட் லைன் டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் ரெண்டு சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணா அது அப் ட்ரெண்ட் லைன், மினிமம் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ கனெக்ட் பண்ணா அது டவுன் ட்ரெண்ட் லைன். இன்னும் நீங்க சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு ரெண்டு ஹையர் லோஸ கனெக்ட் பண்ணுங்க, அது அப் ட்ரெண்ட் லைன். அதுவே ரெண்டு லோவர் ஹைஸ இப்படி கனெக்ட் பண்றீங்களா, இந்த ரெண்டு லோவர் ஹைஸ கனெக்ட் பண்றீங்களா, அது டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வரையும்போது யூ ஹாவ் டு ஃபாலோ 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். முதல் ரூல் என்னன்னா மினிமம் 2 டச்சஸ் ஆகுது இருக்கணும். அதாவது ரெண்டு சப்போர்ட் இல்லையா, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகுது கனெக்ட் பண்ணணும். 3 இருக்கு, 3க்கும் மேல இருக்குன்னா தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல் லெவல், ரொம்ப ரிலையபிளா இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு அர்த்தம். ஸோ குறைஞ்சபட்சம் 2, மேக்சிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம், மேக்சிமம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல் லெவல் அப்படின்றது அர்த்தம். செகண்ட், பாடிய கட் பண்ற மாதிரி வரையக்கூடாது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் எப்பவுமே வரையாதீங்க. ஸோ இதுலயே ட்ரேடிங் வியூல ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒரு டூலே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் இந்த லெஃப்ட் கார்னர்ல செகண்ட் அந்த டூல் ட்ரெண்ட் டூல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னே ஒரு டூல் இருக்கும், மேலேயே இருக்கும். அதை இந்த ஸ்டார் போட்டு ஸ்டார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி டூல் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். அப்ப இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்து இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்ப 2 சப்போர்ட் கனெக்ட் பண்றீங்களா 3 சப்போர்ட் கனெக்ட் பண்றீங்களான்னு தெரிஞ்சிடும். அப்ப இந்த இடத்துல 2 சப்போர்ட் அழகா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா டிராப் பண்ணணும். எங்கேயும் போய் பாடி கட் ஆகக்கூடாது, ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம டிராப் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஈஸியா நமக்கு ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருச்சு. சில இடத்துல ட்ரெண்ட் லைன் இல்ல அப்படின்னாலும் ஃபோர்ஸ் பண்ணி வரையக்கூடாது அப்படின்றதான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நான் வரையணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரைவாங்க சில பேர் கரண்ட் மார்க்கெட்ல இருக்கும்போது. அப்போ இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், ஆனா இங்கெல்லாம் பாடி ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்திருக்கு. இந்த மாதிரி பாடி கட்ஸ் இருக்க கூடாது. அன்வான்டா இங்கெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா ட்ரெண்ட் லைன் வரைஞ்ச மாதிரி இருக்கு. அதுவே நான் இங்க ப்ரீவியஸா வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் ஃபோர்ஸ்ஃபுல்லா வரைஞ்ச மாதிரி இருக்காது, நீட்டா இருக்கும். இந்த மாதிரி நீட்டா இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சாலே சப்போர்ட் ஷுட் பி கனெக்டட் இல்லையா, அப்போ அந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா வரைறீங்கன்னு அர்த்தம். ஸோ மெயின் ரூலே அதுதான், பாடி கட்ஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ரீசனபிளா இருக்கணும். அந்த ட்ரெண்ட் லைனோட அந்த ஆங்கிள் ரீசனபிளா இருக்கணும். சில பேர் ட்ரெண்ட் லைனை ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போக கூடாது. இப்படி நடுவுல இப்படி வரையறது, இந்த மாதிரி வரையறது. ட்ரெண்ட் லைன் ஷுட் நாட் பி லுக் லைக் திஸ். இந்த மாதிரிலாம் ப்ராப்பரா நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2 சப்போர்ட் கனெக்ட் பண்ணி அந்த ஆங்கிள் ஷுட் பி ப்ராப்பர் லைக் திஸ். ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா யூஸ்வலா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்லாம் நம்ம சார்ட்ல வரையும் போது எக்ஸாக்டா இது கரெக்ட் இது தப்பு அப்படின்றது நம்ம வரையும் போது நமக்கு தெரியாது, அப்படி ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ சின்ன சின்ன விஷயம் நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கிறது. எதுக்காக நான் இந்த கண்டிஷன்ஸ் இந்த 3 ரூல் சொல்றேன்னா டு மேக் இட் மோர் ரிலையபிள், அவ்வளவுதான். நீங்க வரையறது தப்பு அப்படின்றது இல்ல, டு மேக் இட் மோர் ரிலையபிள் நீங்க இதெல்லாம் பார்த்து பண்ணீங்கன்னா பெஸ்ட். சோ மினிமம் 2 டச்சஸ், நோ பாடி கட்ஸ், ஆங்கிள் ப்ராப்பரா இருந்ததுன்னா நீங்க வரைகிற லெவல் ரொம்ப ரிலையபிளா இருக்கும். மார்க்கெட் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். உங்களுக்கும் மார்க்கெட்டை பார்க்கும் போது ஓகே நமக்கு தெரியுது அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வரும். அதனால இந்த மாதிரி ரிலையபிளா வரைஞ்சிங்கன்னா பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி these support and resistance will act as a dynamic support resistance when you are drawing in a trend line manner. So அப்போ அது ஒரு மூவிங் சப்போர்ட்டா இருக்கும்போது that will give you additional value. So this is how you have to draw the trend line. So far நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு, ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும்ன்றதான் பார்த்திருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன, முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். இங்கதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். பிகினர்ஸ்க்கு இங்கதான் தப்பு பண்ணுவாங்க நிறைய. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி சொல்றதுனால இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே பிரேக் ஆனா உடனே ஷார்ட் பண்ணு
அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் நாட் டூ இட். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் லைன் இருந்தாலும் மேல பிரேக் ஆன உடனே டோன்ட் பிளான் ஃபார் லாங். தட் இஸ் நாட் த ரைட் ஸ்ட்ரக்சர். நான் எதை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் லைன்ல போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆகும்னா, கடைசியா அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை கீழே பிரேக் பண்ணும். சோ இந்த மாதிரி பிரேக் பண்றதான் நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்த உடனே டோன்ட் என்டர் இன்டு இமீடியட் ட்ரேட் ஆன் தி ஆப்போசிட் டைரக்ஷன், இன்ஸ்டெட் வெயிட். ஏன்னா அஸ் பர் மார்க்கெட் ஃபேஸ் எனக்கு லோவர் ஹை ஃபார்ம் ஆகணும், லோவர் லோ ஃபார்ம் ஆகணும். அப்போ இது பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அப் ட்ரெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அப் ட்ரெண்ட் முடிஞ்சிடுச்சா, சரி நீங்க டவுன் ட்ரெண்ட் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்படி லோவர் ஹை ஃபார்ம் ஆகுதா, லோவர் லோ ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்க. ஒருவேளை இது பிரேக் ஆயிட்டு உங்களுக்கு லோவர் லோவர் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது, லோவர் ஹை ஃபார்ம் ஆகுதுன்னா அது டவுன் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகுதுன்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. சம்டைம்ஸ் அந்த ஒரு ஃபேக் பிரேக் அவுட்ஸை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்றதுதான் நிறைய பேரோட கேள்வி. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், ஈவன் நானே இதுக்கு முன்னாடிலாம் வந்து சைட் வேஸா இருக்கிற சார்ட்ஸ் எல்லாம் போடும் போது பிரேக் அவுட்ல இமீடியட்டா என்ட்ரி எடுப்பேன். அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதுன்னா இமீடியட்டா என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதுல இருந்து கூட சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல போகுமே. அப்ப எது கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், யூ லுக் ஃபார் லோவர் லோ ஃபார்மேஷன், லோவர் ஹை ஃபார்மேஷன். யூ மேக் ஷுர் அகேன் அது டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் நம்ம எடுக்கக்கூடிய பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் வில் பி கிளியர். அதேதான் அப் ட்ரெண்ட் லைனுக்கும் சரி டவுன் ட்ரெண்ட் லைனுக்கும் சரி இந்த விஷயம் வந்து சிமிலர். இப்ப நான் டவுன் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. சரி, இப்ப இந்த மாதிரி அழகா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு. இப்ப இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுது. அப்ப அவ்வளவுதான், டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு. ஹையர் லோ செட் பண்ணிருச்சுல்ல, தட் இஸ் த பியூட்டி. இததான் சொல்றேன். இமீடியட்டா இந்த பிரேக் அவுட்ல உடனே எடுக்காதீங்க. ஹையர் லோ செட் பண்ணுதா பாருங்க, ஹையர் ஹை செட் பண்ணுதா பாருங்க. அப் ட்ரெண்ட் ஸ்டார்டட் போச்சுல மேல, அவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்க இப்படிதான் நீங்க பாக்கணும். ஏன்னா டவுன் ட்ரெண்ட் லைன் இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, டவுன் ட்ரெண்ட் லைன் இருக்கு, இப்ப கரெக்டா டவுன் ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணும்போது கண்டிப்பா கீழே வரும், ஷார்ட் பண்ணுவோம். இங்க திரும்பவும் செகண்ட் டைம் டச் பண்ணும்போது கீழே வரும், ஷார்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் லைக் வெரி காமன் திங், நமக்கு தெரியும். பிரேக் ஆகும் போதுதான் we might miss somewhere. அதனால மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அது ஒரு ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இருக்கும் போது எப்படி ட்ரேட் பண்ணுவோம், எவ்ரி டைம் ட்ரெண்ட் லைன் பக்கத்துல வரும்போது that is going to be the potential zone for taking entry. அது லாங் சைடா இருக்கட்டும் ஷார்ட் சைடா இருக்கட்டும் based on the trend line. அதே அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிறச்சு அகேன் அது வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன்ஸோ இல்ல லோவர் ஹை ஃபார்மேஷன்ஸோ கொடுக்குதா அப்படின்றத பார்த்துட்டு then you make sure how to take your trades or how to plan your tradesன்றது. அதுதான் இங்க நான் சொல்லியிருக்கேன். அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்றது ஒரு ஏர்லி வார்னிங் சிக்னல் தட் அப்கமிங் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்றது. அப்போ அப் ட்ரெண்ட் லைன் வரைறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, லோவர் லோ ஃபார்ம் ஆகுதா. டவுன் ட்ரெண்ட் வரைறீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வரைறீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுதா, அதுதான் பார்க்கணும். சைட் வேஸ்ல இருக்கா, வெயிட் ஃபார் த பிரேக் அவுட். எந்த டைரக்ஷன்ல பிரேக் அவுட் ஆகுதோ, கேண்டில் க்ளோசஸ் மேண்டேட்ரி கைஸ். Whenever you are looking for any breakout, கட்டாயம் candle close is mandatory to confirm the strength. எந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலும் சரி. சரி, இப்ப நான் சொல்லி கொடுக்குற இந்த ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு, நாட் ஃபார் இன்ட்ராடே, நாட் ஃபார் ஸ்கேல்பிங், நாட் ஃபார் 5 minutes. ஸோ இது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு மாத்திரம் தான் நான் சொல்றேன். நான் இன்னும் ஸ்கேல்பிங் குள்ளலாம் வரல, இன்ட்ராடே குள்ளலாம் வரல, ஒன் பை ஒன்னா வரும். ஸோ இப்போதைக்கு பிகினர்ஸ்க்கான சீரீஸ் தான் போயிட்டு இருக்கு. தென் ஐ வில் கம் அப் வித் FNOக்கு, அண்ட் தென் ஐ வில் கம் அப் வித் ஆட்டோமேட்டட். அதெல்லாம் எப்படி நம்ம ட்ரை பண்ணலான்றது ஒன் பை ஒன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்து திஸ் இஸ் எஸ்பெஷலி டு அப்ளை இன் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ். அப்ப இதை பாருங்க, சைட் வேஸ்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நவ் லெட்ஸ் சம்மரைஸ் நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெடி ஆகணும் மார்க்கெட்டுக்கு. நான் 30 செகண்ட்ல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும், 3 கொஸ்டின். கரண்டா இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை எது, அதாவது கரண்டா லாஸ்டா இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை எங்க இருக்கு பாருங்க, லாஸ்டா இருக்கக்கூடிய ஸ்விங் லோ எங்க இருக்கு பாருங்க, அண்ட் அது ஹையர் ஹை ஃபார்மேஷன்ஸ்ல இருக்கா லோவர் ஹை ஃபார்மேஷன்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். கரெக்டா? இப்ப பிளெயினா இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
நான் வந்து 1 hour சார்ட் எடுத்திருக்கேன். சோ இப்ப இந்த 1 hour சார்ட்ல கரண்ட் ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ எங்க இருக்கு? இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை. மார்க் பண்ணியாச்சா? இப்ப இது ஹையர் ஹை ஃபார்மேட்ல இருக்கா, லோவர் ஹை ஃபார்மேட்ல இருக்கான்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லி இட் இஸ் இன் ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை ஃபார்மேட். அப்ப இது என்ன ட்ரெண்ட்? புல்லிஷ். டைரக்ஷன் கிளியர். சரி, இப்ப ரெண்டாவது ட்ரெண்ட் லைனை வரைங்க. ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும்? 2-3 சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணணும். வரைஞ்சாச்சா? டன்னா ப்ராப்பரா இருக்கா? ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு. ஓகே. தேர்டு, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இப்ப ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்னு 2 விஷயம் சொல்லிடுச்சு. ஒன்னு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது ட்ரெண்ட் லைன். அப் ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணாலே ட்ரெண்ட் புல்லிஷ் கன்ஃபார்ம். இப்ப நெக்ஸ்ட் எப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி நம்மளோட ட்ரெண்ட் லைன்ல உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் என்கல்சிங் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் வீடியோஸ்ல பார்த்த மாதிரி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சோ இதுதான் அந்த 3 விஷயம். முதல்ல நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க, ரெண்டாவது ட்ரெண்ட் லைனை போடுங்க, மூணாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். நம்ம வந்து சிம்பிளான ஒரு 5 பேட்டர்ன் பார்த்தோம், அது மட்டும் பார்த்தாலே போதும். அது ஏதாவது வருதான்னு பாருங்க, டைரக்ஷனை டிசைட் பண்ணிடலாம். அப்ப அடுத்து எவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல போக போகுது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ வருங்க. வாட் எல்ஸ் யூ நீட்? திஸ் இஸ் ஹவ் கிளீன் சார்ட் அனாலிசிஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் இதுதான். எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் இல்ல, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸும் இல்ல, பிளெயினா ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்றது இப்படிதான். திஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட் ஃபார் இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்விங் அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிம்பிளா டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி யூ கேன் டேக் யுவர் ட்ரேட்ஸ், யூ கேன் பிளான் யுவர் லாங் டேர்ம் ட்ரேட்ஸ் எல்லாமே. அவ்வளவுதான் விஷயம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ இது வரைக்கும் அதான் பார்த்திருக்கோம். இந்த ஒரு 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கோ அண்ட் டேக் சம் டெய்லி சார்ட் ஆர் 1 hour சார்ட், அப்ளை ஆல் தீஸ் 3 பேட்டர்ன்ஸ். நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, அண்ட் தென் ட்ரெண்ட் லைன் போடுங்க, கேண்டில் ஸ்டிக் வெர்ஷன்ஸ் பாருங்க, அண்ட் லைவ்ல எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க, நீங்க போட்ட லெவல் வரைக்கும் போயிருக்கா பாருங்க. யூ ஃபாலோ திஸ் ஃபார் நெக்ஸ்ட் 2 weeks and let me know either it is working or not. You are not going to do anything. Simple the 3 விஷயம் பண்ணாலே you will understand how the market is behaving அப்படின்றது. Okay, so this is all about today's video. And இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா please do let me know in the comment section. டெஃபினட்டா நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை கிளாரிஃபை பண்றேன். அண்ட் உங்களுக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா you can do WhatsApp us. Our team members will guide you. So we'll see you on the next video. Until then, bye. Take care. Happy trading.